ஒரு வழியாக மந்தோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் மந்தோட எண்டுக்கு வந்தவாட்டி என்ன நினைப்பீங்கன்னா, அடுத்த மாதம் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கின்ஸ் வரும், சீனரிஸ் வரும், அதுக்கப்புறம் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வரும் அப்படின்ட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவீங்க. வாங்க, 5 ஹீரோஸ்க்கு 5 ஸ்கின் விட்டுருக்காங்க, ஒரு சீனரி விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் அப்கமிங்கில் ஒரு ஹீரோஸ்க்கான எக்யூப்மெண்ட்ஸ் வேறு வரப்போகுது. எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஓசி விளையாடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தெரியுமா, இதுதான் பிப்ரவரி அப்டேட்டுக்கு அப்புறமா லாகின் பேஜாக இருக்க போகுது. நம்ம லோடிங் பேஜுன்னு இப்போ வச்சுருக்காங்கல்ல, அந்த லோடிங் பேஜை தூக்கிட்டு இது தான் வைக்க போகிறாங்க. எல்லா டாப் டு பாட்டம், லெஃப்ட்டு ரைட்டு டவுனு எல்லா இடத்துலையும் ஒரு ஹீரோஸோட ஸ்கின்னு அதெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்காக ஹிட்டனாக. அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க தெரியுமா, இருங்க நான் ஜூம் பண்ணுறேன். இதோ இதுதான் பின்னாடி இருக்குதுல்ல, இதுதான் நம்மளுக்கு சீன் நிறையா வரப்போகுது. இது எப்படி சவுண்ட்ஸு, இது பின்னாடி எப்படி இருக்கும், இன்னும் ஜூம் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு என்னன்னு சரியே தெரியல. அது லீக்ஸ் வந்துட்டு நாளைக்கு வரும், நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஒரு நிமிஷம் இருங்க, இது அங்கே பாருங்களேன். இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஜாப்பனீஸில் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இந்த ஃப்ளவர் உதிர்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வருவாங்க ஜப்பானில். அதை தான் ஒரு நியூ இயராக கொண்டாடுவாங்க ஜப்பானில். அந்த நியூ இயருக்கு ஏற்ற மாதிரி இந்த சீனரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட எப்படி இருக்குன்னா, கிங்குக்கு சன் வூக்காங்கோட ஸ்கின்னு, குயினுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற காடோட ஸ்கின்னு, ராயல் சாம்பியனுக்கு அந்த டீமனோட ஸ்கின்னு, இந்த மாதிரி விட்ருக்காங்க. இது அஃபிஷியலாக கிடைச்ச இது சூப்பர் செல்லில் கூட இருக்குது. வேணால் நீங்கள் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுறவங்க சூப்பர் செல்லை யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள், அஃபிஷியலாக கிடைச்ச லீக் இது. ராயல் சாம்பியனுக்கு வந்துட்டு இது கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்னென்னா, இவன் நம்ம பிரின்ஸோட ஸ்கின்னு கைஸ் எப்படி இருக்கான் பாருங்கள், மாட்டு ரவி மாதிரி. மாட்டு ரவி கொம்பு கும்பெல்லாம் வச்சுட்டு தடிமாக குச்சி கிச்செல்லாம் வச்சுட்டு எப்படி அற்புதமாக இருக்கிறான்னா. பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சீனு இதுதாங்க கிங்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான், நல்லா ஜெயின்டிக்காக நல்லா கும்முன்னு குண்டாக இருக்கிறானா, எவ்வளோ பெருசாக இருக்கிறான் பாருங்கள், நல்லா முடிக்கிட்டு ஜட்டைக்கிட்டெல்லாம் போட்டுட்டு. இதுதாங்க சன் வூக்காங். இவங்க வந்துட்டு ஜப்பானில் வந்துட்டு பெரிய லார்ட் காட். இப்போ நம்ம இதில் சொல்லணும்னா சிவன் எப்படி இருக்கார் அந்த மாதிரி அந்த இடத்துல இவங்களை சொல்லலாம், சன் வூக்காங். இவங்க வந்துட்டு குரங்குகளின் ராஜா, எப்படி ஹனுமான் மாதிரி கைஸ். நெக்ஸ்ட்டு இவரை பற்றி இந்த ஸ்கின் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுவிட்டு போயிருங்க. இந்த ஸ்கின் வந்தால் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா அதையும் நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க கைஸ். அடுத்தது என்னென்னா, இது நல்லா தான் இருக்குது ஓரளவு, பரவாயில்ல. அடுத்து என்னென்னா குயினோட ஸ்கின்னு கைஸ். இதுதான் குயினுக்கு வரப்போகிற ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் மண்டையில் ஏதோ எலும்புலாம் மாட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வில்லும் எலும்புலேயே செஞ்சுருக்காங்க. அந்த வில்லு விடுற அம்பும் எலும்புலே இருக்குது. எல்லாமே எலும்புதான் இருந்தால் எப்படி கைஸ் பாருங்கள், குயினே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் குயினுக்கு வேறு ஒரு எக்யூப்மெண்ட் வேறு வரப்போகுது, அதை நான் வீடியோவோட கடைசியில் ஆட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். மண்டை மேலே ஒரு கொம்பு இருக்குது, அதில் ஏதோ கழுகு மாதிரி கண் பச்சை கலரில் வில்லு கைஸ். இந்த இது இப்படி பார்க்க நல்லா இருக்குது. பட் ஆனால் இது எப்படி விட்டோம்னா அடிக்கும், எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. இவர் தான் நம்ம கிரைன்வுடன் தத்தா. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சன் வூக்காங்கோட எதிரி. சன் வூக்காங்க்கு தொந்தரவு கொடுப்பாங்கல்ல, அவங்க தான் இவங்க. நம்ம தாத்தா வந்த மாதிரி போட்டு வச்சிட்டாங்க, எலும்பு கொண்டெலாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்கார். ஹல்க்கு கலர் அடித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கையில் ஏதோ கோல் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் புக்கு எங்கே போச்சு, நம்ம தாத்தாக்கு அழகே அந்த புக்கு தானே கைஸ். அந்த புக்கே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ சேட். தாத்தா அழு போகிறாரு. இந்த ஸ்கின்னெல்லாம் வந்தால் யாரெல்லாம் வாங்குவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி மேலும் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனே வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். இது தான் கைஸ் ராயல் சாம்பியனோட ஸ்கின்னு, பயங்கரமாக இருக்குது கைஸ். இதுதான் கோல்டு பஸ்ஸில் விட போகிறாங்க. அப்படி அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். இந்த நீங்கள் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், லோக்கி யார் தோரோட தம்பி, அவங்க ஒரு டீமன் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க கைஸ். வெறியாக இருக்குது. இந்த ஜாப்பனீஸ்லலாம் அவங்க
இப்போ சன்வுக்காங்குக்கு இப்போ நம்ம பார்த்தோம்ல தாத்தாவோட அவங்க கீழே இவங்க தான் கைஸ் வேலை செய்வாங்க. ஓவராலாக இதெல்லாம் தான் கைஸ் அப்டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே குயினுக்கு பின்னாடி தெரியும் பாருங்களேன், ஒரு குதிரை மாதிரி மேகத்தில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் கைஸ் வரப்போகுது. குயினுக்கான எக்யூப்மெண்ட் அதுதான் இப்போ நம்மளுக்கு புதுசாக பிப்ரவரி மாதம் வரப்போகிற எக்யூப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று வருது. அதுக்கப்புறம் இந்த 5 ஸ்கின்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஒரு தீம் வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். எப்படின்னா இந்த உதிரி, இந்த பூ உதிரி எல்லாம் வச்சுருக்கும்ல, இந்த மாதிரி செடி எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு சீனரி தரலாம். இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம கிங்குக்கு ஒரு இது பார்த்தோம்ல சைடில் கிங் இல்லை இவன் மாட்டு ரவி பிரின்ஸே, அவன் பின்னாடி பக்கத்தில் ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. இந்த வீடுங்கள்லாம் அது இங்கே இருக்குங்கள, இந்த வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்து தரலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்போனா நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.